இன்றைக்கி சமையலுக்கு நம்ம கீரை பிடிங்க எடுத்துடலாம். பாருங்கள், இது முளைக்கீரை. இதுதான் இன்றைக்கி சமையல். நல்லா சூப்பராக தண்டுங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. அருமையாக இருக்குது. ஒன்றரை கட்டு கீரை கேட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதுமாரி நீங்களாம் பயிர் வைங்க மாடியில். சும்மா கூடைங்களில் அரிசி பையில் அது போலலாம் போட்டு விடலாம். இன்னும் 2 நாள் போனாக்கா நிறைய காய் கிடைக்கும். இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா முதல் காய் இல்லையா. எல்லாம் சின்னதாக இப்போ தான் சின்னதாக இருக்குது நிறையா. இன்னும் 2 நாள் போனாக்கா அது நல்லா வளர்ந்துடும். பெருசு பெருசாக அவ்வளோதான். ஒரு 5 வெண்டைக்காய் தான் கிடச்சி. எல்லாம் கொத்தரங்காய் செடி நட்டிருக்கேன். நிறைய இப்படி வைத்து இப்போ பெரிய கொத்தரங்காய் செடி இருக்குது. வெயிலில் சரியாக வர மாட்டேங்குது. அதாவது பந்தல் மாரி போட்டால் நிறைய காய்க்கும். பந்தல் மாரிலாம் போடல, முத்திடுச்சு. அதான் விதைக்கு விட்டுட்டேன். வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தரங்காய்லாம் எந்த நாள்லேயும் காய்க்கும். வெயில் நாள்லேயும் காய்க்கும், மழை நாள்லேயும் காய்க்கும். இது சித்திரை மாதம் முதல்லையே நட்டது நான். இப்போ வைகாசி மாதத்தில் பறிக்கிறேன். முத்திச்சு விதை கொட்டலாம். விதைக்கு இப்போ விட்டு எடுத்து வச்சாதான் நம்ம ஆடி மாதம் நடுறது. அவ்வளோதான். கொஞ்சம் கொத்தரங்காய் தான் கிடச்சிது இருக்குது. நான் விதைக்கு விட்டுட்டேன். ஆடி மாதம் விதைக்கு வேணுன்ட்டு. கத்திரி செடி சித்திரை மாதம் லாஸ்ட்டில் நட்டது. கத்திரிக்காய் ஒரு தாட்டி எடுத்துட்டேன். ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் ஆச்சு. ஒரு 4-5 காய் இது அறுத்தலாம். இங்கே எல்லாமே கீரை இருக்குது. இன்னொரு நாளைக்கு அரைக்கீரை இருக்குது. இன்னொரு நாளைக்கு எடுத்துடலாம். இன்றைக்கி மிளகீரை எடுத்துக்கிறேன் இல்லையா,
ஒரு கத்திரிக்காய். பூ நிறைய தான் எடுத்து, பூ நிறைய இருக்குது. பாருங்க, இது வெண்டைக்காய். 6 வெண்டைக்காய் தான் கிடச்சிது. ஒரு கைப்பிடி கொத்தரங்காய் கிடச்சிது. பாருங்க, கத்திரிக்காய் ஒரு 4 கிலோ கத்திரிக்காய் இருக்கும். கீரை முளைக்கீரை 2 கட்டு கீரைக்கு இருக்கும். முளைக்கீரை இன்றைக்கி இதுதான் சமையல். இன்றைக்கி இதை செஞ்சுட்டுவோம். எல்லாம் பாருங்கள், நீங்களாம் பார்த்து இந்தமாதிரிலாம் பயிர் வச்சு சாப்பிடுங்க. வெயில் தான் செமையாக வெயில் காயுது. அந்த வெயில்லையும் பாருங்கள், காய்ங்க எப்படி வளைய வச்சு எங்கள் வீட்டுக்கு தேவையானது கிடைக்குது. இந்தமாரி நீங்களாம் மாடியில் எதனா கூடைங்கள்லாம் இருந்தாக்கா, கூடை, வாட்டர் கேனு இது போலலாம் இருந்தால் போட்டு நீங்களும் அறுவடை பண்ணி சாப்பிடுங்க. இயற்கையான பொருளாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.